இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் எதற்காக அவைகள் உங்களுக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல மாதம். வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்கு, சரீரங்களின் தேவைகளுக்கு இதெல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகிறது, இதெல்லாம் எப்படி கைகூடி வரப்போகிறது, இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், இப்படிலாம் கவலை இருந்ததுன்னா நீங்க எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து அந்த கவலைகளை மாற்றி கர்த்தர் நிச்சயமா இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். இது தேவைகள் அதிகம் நிறைந்த ஒரு மாதம். உங்க பிள்ளைகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர்கள் சேர்வதற்கு ஏராளமான பணங்கள் உங்களுக்கு தேவை. அந்த பண தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப அறிந்த தேவன் நிச்சயமாக அதை உங்களுக்கு தந்து அந்த கவலைகளை உங்களை விட்டு நிச்சயம் மாற்றுவார். உங்க பண தேவைகளை அறிந்து உங்கள் ஆண்டவர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், அதற்கான சிகிச்சைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், இங்க போய் பாருங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்களே, இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு பணங்கள் செலவாகும் என்று சொல்லுகிறார்களே, நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் உங்கள் சரீரங்களின் தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்க சரீரங்கள் சுகமாய் இருப்பதற்கு, நீங்கள் நன்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு உதவியாக அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின் பின்னணியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். எதற்காக நம்ம கவலைப்படுறோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இதெல்லாம் நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போறேன், இதுதான் இன்னைக்கு மனிதர்களுடைய பெரும்பாலான கவலைகளா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இவைகளை எல்லாம் அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னா என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு என்னப்பா, கவலை இல்லாத ஆளு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டாங்க, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பேரன் பேத்திலாம் பார்த்துட்டாங்க, சொந்தமா வீடு கட்டிட்டாங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, கடன் பிரச்சனையெல்லாம் அடைச்சு தீர்த்துட்டாங்க, அவங்களுக்குன்னு இப்ப எந்த ஒரியும் கிடையாது, இப்ப கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லா இருக்காங்க. இப்படி ஒரு காரியம் உங்களை குறித்து சொல்லப்பட்டால் அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டது என்பதை நீங்க அறிந்திருக்கணும். இந்த வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீங்க புரிஞ்சிருக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே தேவன் தந்தது. அப்ப வாழ்வாதாரத்தையும் அவர் தருவார் என்பதை நீங்க அறிந்திருக்கணும். நீங்க ஜீவனுக்காகவும் உங்களுடைய சரீரத்திற்காகவும் நீங்க கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆண்டுடைய விருப்பம். ஆகவே நீங்கள் இந்த வாழ்க்கையில் விசேஷமானவர்கள். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நன்மைகளாய் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க புரிந்து கொள்வீர்கள், கர்த்தருடைய பார்வையில நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள். அதே போல இந்த வாழ்க்கை உறுதியளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கான்பிடென்ஷியல் லைஃப். இதுல எனக்கு இது நடக்குமா நடக்காத, என் வாழ்க்கை சக்சஸ் ஆகுமா ஆகாதா, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பமோ அல்லது பயமோ அல்லது என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கு தெரியாதுங்கிற நினைவோட இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உடுத்து வைக்கிற தேவன் உங்களை உடுத்து வைப்பது நிச்சயம் அல்லவா? அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற எல்லாமே கன்ஃபார்மா நடக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கை கான்பிடண்டா இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரி பண்ணவே வேண்டாம். அதே போல உங்க வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் எதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேர்னா இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்து அவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். அப்ப அவர் வாழும்போது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காரா? நான் எங்க சாப்பிட போறேன், இன்னைக்கு காலையில மதியானம் என்ன சாப்பிட போறேன், ராத்திரி எனக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும், யார் எனக்கு அதை தருவா, நான் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை நான் உடுத்த போறேன், இதெல்லாம் குறித்து ஏசப்பா என்னைக்காவது கவலைப்பட்டாங்களா? அதெல்லாம் கவலைப்படவே இல்லை.
அதெல்லாம் யோசித்து கூட அவர் பார்க்கல. அவர் செஞ்சதெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப இன்னைக்கும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அவருடைய நீதியை நான் தேடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எல்லாமே அநீதி தான். நியாயமா நடக்கிறவங்களெல்லாம் நீங்க தேடிதான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப நீதியா நடக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? திக்கற்றவர்கள், ஏழைகள் இவங்களெல்லாம் ஒடுக்க கூடாது. நன்மை செய்ய முடிஞ்ச எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச நன்மைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். எந்தெந்த விதத்துல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமோ அந்த காரியங்களில் எல்லாம் நாம் ஈடுபடணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி செய்யறாரோ அப்படி நம்ம செய்யணும். அப்ப இதற்கு நாம ஜெபத்தின் மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் வேத வசனங்களின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விசேஷமானவர்கள் அந்த வாழ்க்கையில் அறியப்படுவீங்க. உங்க வாழ்க்கை உறுதியாக்கப்பட்டதா, நிச்சயிக்கப்பட்டதா இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க எதை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க? கவலைப்படவே மாட்டீங்க. நீங்க தைரியமா மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க, எனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் எதை குறித்து இந்த மாதம் என்ன செய்ய போறதில்லை, கவலைப்பட போறதில்லைன்னு சொல்லி தைரியமாய் நாம் இருக்க முடியும். ஆகவே தேவனுக்குரிய அந்த முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து தேவராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களில் அதிக கவனமா இருப்போம். நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் வேண்டியவைகளை அவர் பார்த்து கொள்வார். தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இன்னைக்கும் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவைகள் என்பதை நீர் அறிந்து அதை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை தேடி உம்மை பிரியப்படுத்த கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.